60 வயதுக்கு மேற்பட்டோர் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்று இளம் தலைமுறையினருக்கு ஆலோசனை அளிப்பதே சிறந்தது என்று வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ரவிசங்கர் கூறியுள்ளார். வாழும் கலை அமைப்பு நிறுவனர் ரவிசங்கர் கோவையில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தேசப்பற்று குறித்து கல்லூரி மாணவ மாணவிகளுடன் நடந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலும் ரவிசங்கர் பங்கேற்றார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 60 முதல் 70 வயதுக்கு மேற்பட்டோர் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்று இளைஞர்களுக்கு நல்ல அரசியல் ஆலோசகர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் மத்தியில் தற்போது ஊழலுக்கு எதிரான விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதாகவும் அதற்காக புதிய கட்சிகள் மீது நம்பிக்கை வைக்க தேவையில்லை என்றும் ரவிசங்கர் கூறினார். ரொம்ப ஒரு இது இருக்கு, வேகம் இருக்கு. எல்லாரும் ஊழலுக்கு எதிர்த்து போராடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், அதுக்கோசரம் நினைச்சு ஒரு சின்ன ஏதோ புது கட்சியை நீங்க இப்ப உடனடியா பண்ணாதுங்க. அவங்க கொஞ்சம் ஒரு குழந்தை பெருசான பிறகுதானே காலேஜுக்கு அனுப்ப முடியும். பிறந்த குழந்தை அப்படியே காலேஜ்ல தூக்கி உட்காந்துச்சாருன்னா அவங்களுக்கு கெட்ட பேர் வரும். அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணவும் அவங்களுக்கு ஒரு தகுமை இருக்காது. பெரியவங்க எல்லாம் 60-70 வயசு மேல இருக்கிறவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி உங்களுக்கு ஒரு அட்வைசரி போர்டு மாதிரி அட்வைஸ் கொடுக்கணுமே தவிர அவங்கள ஆக்டிவா பாலிடிக்ஸ்ல 70 வயசு மேல இருக்கிறவங்க எல்லாம் யாரும் வரவே கூடாது. மத்தியில் நிலையான வலுவான ஆட்சி அமைக்க அனைவரும் ஓட்டளிக்க வேண்டும் என்றும் ரவிசங்கர் கேட்டுக் கொண்டார்.